அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் உங்களின் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் புதுவருடம் அனைவருக்கும் நன்மையாகவும் சிறப்பாக அமையட்டும் என்ற வாழ்த்தி வேண்டியவனாக ஒரு குரல் நாம் காணப்போவது அதிகாரம் 60 ஊக்கமுடைமை. குறள் எண் 591. உடையார் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று. பொருள் உரை. ஊக்கம் உடைமையே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்குரியது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர் அப்படிங்கிறது திருவள்ளுவர். அதாவது ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் அவர் என்ன எல்லாம் உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்மொழி. நீங்கள் உங்களை உயர்த்து கொள்ள வேண்டுமானால் வேறு ஒருவரை உயர்த்துங்கள். டி. வாஷிங்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, அறிஞர் சொல்கிறாங்க. இன்று வாசியுங்கள், நாளை கேட்டிருக்கேன். வாசிப்பை வசப்படுத்துங்கள். வாசிப்பு உங்களை வாழ்வில் வளமாக்கும் நலமாக்கும். வாசிப்பு வளம் தரும் நலம் தரும். சிந்தனை திறன் கூடும். கற்பனை திறன் அதிகரிக்கும். வாழ்வில் நீங்கள் அனைத்து அடைக்கலாம். பாம்பன் கிளினிக்கு வந்து வாசியுங்கள். நூலகங்கள் எங்கெல்லாம் நூலகங்களும் நல்ல நூலகத்தை வாசிங்கள். போட்டித் தேர்வு மாணவர்களே, வாசிகளே, மாணவர்களே, மாணவிகளே, வாசிப்பை நீங்கள் வசப்படுத்தி கொண்டால் வாழ்வில் நீங்கள் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் உயரலாம். ஆகவே வாசிப்பு என்பது நீங்கள் அன்றாட தினசரி செய்தித்தாள்கள் வாசிங்கள். நல்ல நூலை தேடி வாசிங்கள். நூல்கள் வாசிப்பது உங்களுக்கு அகன்ற அறிவை தரும். அது மாற்றுக்கருத்தே இல்லை. வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைந்தவர்கள் எல்லாம் வாசிப்பை வசப்படுத்தியவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லண்டன் சென்ற போது எங்களுக்கு எங்கே தங்கிறதுக்கு இடம்னு கேட்டப்போ, நூலகத்திற்கு அருகில் எனக்கு எங்கே உள்ளதோ அந்த இடத்த, நூலகத்திற்கு அருகில் எந்த அறை உள்ளதோ அந்த அறையை புக் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். அதனால் அதே மாதிரி நெல்சன் மண்டேலா அவங்க என்னை வாசிக்கிறதுக்கு சிறையில் சிறையானாலும் போடுங்க, ஆனால் என்னை வாசிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் கொடுங்க, வாசிக்கிற இடம் என்னை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னாங்களாம் நெல்சன் மண்டேலா. அதனால் நீங்கள் உங்களால் கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிஞர்கள் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் உயர்ந்த போர் எடுத்தவர்கள்லாம் வாசிப்பை வசப்படுத்தியவர் தான். ஆனால் இன்று வாசியுங்கள், நாளை வழிநடத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல குரலுடனும் தகவலுடன் வாழ்க வளமுடன்.